இப்போ வந்து ஒரு ஃபேன் மிக்சர் அப்படின்னா ஒரு மிஷினில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் அப்படின்னா அது ஃபேன் மிக்சர் தான். இப்போ எந்த அளவுக்கு ஃபேன் மிக்சர் நல்லா அந்த ரா மெட்டீரியலை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுதோ அதோட குவாலிட்டியை பொறுத்து தான் அந்த பிரிக்கு வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும். நல்லா தரமாக இருக்கிறதுக்கான ஒரே ஒரு காரணம் அதுக்கான மிக்சர் வந்து கரெக்டாக இருக்கணும். அந்த மிக்சர் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கான கெப்பாசிட்டிக்கான கியர் பாக்ஸு, அதுக்கான மோட்ரு, அதுக்கான அந்த ஆமு, இந்த ரோலரு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக பண்ணும். இப்போ நம்ம வந்து பொதுவாகவே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன் மிக்சர் அப்படின்னா 500 கிலோ கெப்பாசிட்டி உள்ள ஃபேன் மிக்சர்னு சொல்லுவாங்க. ஆனால் 500 கிலோ மிக்ஸ் பண்ணாது, ஒரு 300 கிலோ 350 கிலோ. ஆனால் நம்ம கொடுக்குற மிக்சர் மிஷினு கன்ஃபார்ம் 450 கிலோ மிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் 500 கிலோ மிக்ஸ் பண்ணாலும் லோட் ஆகாது. ஆனால் நாங்கள் கொடுக்குறது 500 கிலோ அப்படின்னா 400 கிலோ கேரண்டியாக நாங்கள் மிக்சர் கொடுத்துருவோம். ஏன்னா டயாமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1800, ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 850. இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 400 கிலோ கெப்பாசிட்டிக்கான ரா மெட்டீரியல் வந்து இது மிக்ஸ் ஆகும். இதுக்கான மிக்சர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கொடுக்குற ஒரே ஒரு விஷயம், ரொம்ப வித்து கம்மியாக கொடுப்பாங்க. எங்களோடதுல வித்து அதிகமாக இருக்கும். ஏன்னா டயாமீட்டர் எந்த அளவுக்கு நம்ம கொடுக்குறோமோ அதுக்கான ஒரு ஸ்பேஸு கொடுக்கணும். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான இந்த ரோலர். இந்த ரோலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை வெயிட்டாகவும் கேஸ்டிங், அது கேஸ்டிங்னு கிரேடு கேஸ்டிங், அந்த கிரேடு கேஸ்டிங்கை போட்டால் மட்டும்தான் லைஃப் கரெக்டாக வரும். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது பார்க்குறதுக்கு இந்த ஒரு மிக்சர் வந்து இப்படி தான் இருக்குங்க. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இதை தனித்தனியாக கழட்டிடலாம். நீங்கள் மேக்ஸிமம் ஒரு மணி நேரத்தில் இதை எல்லாமே டிஸ்மெண்டல் பண்ணிடலாம். எல்லாமே டிஸ்மெண்டல் டைப்பு தான். இதுக்காண்டி நம்ம பழைய ஃபேன் மிக்சர் மாடல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே ஒரு நாளில் 2-3 நாள் ஆகும் அதை தனித்தனியாக கழட்டி பேரிங்கெல்லாம் மாற்றுறதுக்கு. இது எல்லாமே ரிமூவல் டைப்பில் கொடுத்துருக்கோம். ஒரு 4-6 போல்ட்டை கழட்டினா அந்த ரோலர் எடுத்துடலாம். இந்த ஆம் செட் கழட்டிங்கன்னா ஒரு 8 போல்ட்டை கழட்டிங்கன்னா இந்த ஆம் செட் எடுத்துடலாம். இது எல்லாமே வெளியில் எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் அசம்பிள் பண்ணி அப்படியே நீங்கள் புது ஃபேன் மிக்சர் மாரி கூட பண்ணிக்கலாம். அதனால் இந்த குவாலிட்டியில் மெயினான ஒரு விஷயம் ஃபேன் மிக்சரு. அந்த ஃபேன் மிக்சருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இந்த ரோலர், அந்த ஆம் செட்டு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஃபேன் மிக்சரில் 400 கிலோ கெப்பாசிட்டி உள்ள ஃபேன் மிக்சர் மிக்ஸ் பண்ணலாம். ஜூபிட்டர் இன்ஜினியரிங்கில் ஹை குவாலிட்டி ஃபேன் மிக்சர் மேனுஃபேக்சரிங் யார் அப்படின்னா நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேன் மிக்சரு 500 கிலோன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் 200 கிலோ 250 கிலோ மிக்ஸ் பண்ண முடியும். நம்ம 500 கிலோ ஃபேன் மிக்சரில் 400 கிலோ கேரண்டியாக நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இது வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக எங்களை வந்து விசிட் பண்ணுங்கள். நன்றி.